வணக்கம் மக்களே. புத்தாண்டு ராசி பலன் மேஷம் மற்றும் ரிஷப ராசிகளுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிதுனம், கடகம், சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு புத்தாண்டு ராசி பலன் இந்த 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நற்செயலும் நல்ல குணமும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, பக்தி மார்க்கம் பிடிப்பாக வாழக்கூடியவங்க நீங்கள். உத்தம சீலர்கள், மாயாஜால பண்டிட், தர்மம் செய்கிறதுல மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். இந்த ஆண்டு புதன்கிழமையில் பிறக்குது. சௌமிய வாரம் உங்களுக்கு சௌக்கியங்களையே தரும், சந்தோஷங்களும் கொடுக்கும். பிள்ளைகளோட கல்வி பெருமையுடனே விளங்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு உண்டு. அருளை நீங்கள் பெறத்துக்கு குலதெய்வத்தை நேரில் சென்று வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். தங்களோட எதிரிகள் உங்களுக்கு உபத்திரம் செய்தாலும் அதனை உங்களுக்கு படிக்கல்லாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க நீங்கள். உடல்நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மிகுந்த சுதாரிப்புடன் செயல்பட வேண்டிய காலம் இது. அப்போதான் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும். சகிப்புத்தன்மையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மனைவி தாய்க்கு பின் தாரமாக இருப்பாங்க. கணவர் கண்கண்ட தெய்வமாக விளங்குவார். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாகவே திகழும். மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆண்டா இது விளங்கும். உங்களுக்கு லாபமும் நல்லாவே வந்து சேரும். எல்லாமே மேன்மேலும் சிறந்திட, குழப்பங்கள் குறைந்திட மேல்மலையனூர் அங்காளம்மனை வேண்டுங்க. வரும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. அதனால் குரு பகவானையும் வியாழக்கிழமை தோறும் வணங்கிட்டு வாங்க. இலகன மனமோ தன்னை தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற குணமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, நீங்கள் மதிநுட்பம் மிக்கவர்கள், அதி புத்திசாலிகள். இந்த 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களோட வாழ்க்கை நிலவரம் அமாவாசையிலிருந்து பௌர்ணமியாக மாறும். நிறைய பொலிவோடு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. ஆண்டுக்கு 12 பௌர்ணமிகளும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும். இன்னையிலிருந்து இந்த புது வருஷத்துலேருந்து உங்களுக்கு 2036 வரைக்குமே வாழ்க்கை ரொம்பவே ஒரு நல்லதாக அமையும். அதுக்கு இந்த குறிப்பிட்ட ஆண்டு ஒரு அஸ்திவாரமாக அமைய போகுது. நாளடைவில் பங்காளி சண்டை, தொழிலில் குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது. இந்த 2025 உங்களுக்கு சகோதரர்கள் வழியில் சுமூகமான உறவு கிடைக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. சேமிப்போட அவசியத்தை உணர்ந்தவங்க நீங்கள். நாளை எதிர்காலத்தில் நிரந்தர புதையல் என்று நினைப்பவர்கள் சிறு சிறு சேமிப்பு செய்கிறதுனால தான் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் இப்போ உங்களோட பணத்தை சேமிக்கிற மாதிரியே தொடர்ந்து சேமிச்சுட்டு வாங்க. மனம் போல மாங்கல்யம், திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வருடம் இது. மனதுக்கு பிடித்தவரோடும் வாழ்க்கை அமையும். செய்ய வேண்டியபடி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையும் வியாழக்கிழமையில் ராகவேந்திரர், சாய்பாபா, ரமண மகரிஷி, காஞ்சி சங்கராச்சாரியார் ஆகியவங்களை வணங்கி வருதல் ரொம்பவே நல்லது. பன்ருட்டி அருகே உள்ள திருநாவலூர் என்ற ஊருக்கு சென்று வரலாம். ஆலங்குடி குரு பகவானையும் சென்று தரிசிச்சுட்டு வாங்க. கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருவிசைநல்லூர் நண்டாங்கோயில் கற்கடேஸ்வராக உள்ளார். ஆக்சுவலி கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் இந்த திருவிசைநல்லூர் நண்டாங்கோயில். ஸோ அங்கே இருக்க கடவுளை நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போய் வழிபட்டுட்டு வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய சுபிக்ஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களோட ஆசையும் கண்டிப்பாக கிடைக்க போகிற வருடம் இது. நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ மனசில் இருக்க கவலைகள், குழப்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இந்த 2025க்குள்ளே அடியெடுத்து வைங்க. இக்குடியில் பிறந்தாலும் மீன்மக்களே அப்படிங்கிற வாக்கியம் உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். ஆளுமை குணமும் அன்பும் பண்பும் நிறைந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த 2025 உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு வருஷமாக தான் இருக்கும். அருட்செல்வம் வேண்டுமோ பொருட்செல்வம் வேண்டுமோ என்ற குழப்பங்களே இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்டில் மிகவும் தெளிவாக இருப்பீங்க. பெற்ற அம்மா அப்பா அவர்களுக்கு உடன் பிறந்தவர்களாலும் உங்களுக்கு நல்லவராகவே இருக்க முடியாது. பிறந்த ஊர் ஒருவரோட சுபாவத்தை மாற்றுமா, பிறந்த கிழமை மாற்றுமா, ரெண்டுமே பாதி பாதியோட கால் பங்கு தான் எடுத்துக்கும். மதிக்கால் மந்திரம் முக்கால் என்பார்கள். சென்ற 2024 இரட்டிப்பு கவலைகள் இருந்துச்சு. 2 மடங்கும் நஷ்டம் அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறி இந்த வருடம் உங்களுக்கு 2 மடங்கு சந்தோஷம் கிடைக்கும். திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் சென்று வருவது ரொம்பவே நல்லது. ஆண்டொன்று போனால் வயதொன்று ஆகும்னு சொல்லுவாங்க. 7.5 சனி வரப்போகுது. ராகு கேது பயிற்சி வருகிறது. குரு பயிற்சியும் வருது. அனைத்து விஷயங்களும் எல்லாருக்குமே பொருத்தமாக இருப்பதில்லை. பிறந்த மாதம், லக்னம், நட்சத்திரம், விதி இது எல்லாத்தினாலையும் தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்குது. அனைவரும் கர்ம வினையை அனுபவிக்க வேண்டியே வரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக அமைய பிள்ளையாரை செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க.
பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் விளையும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லதையும் புண்ணியத்தையுமே செய்யுங்க. அதே நன்மையும் புண்ணியமும் உங்களை வந்து சேரும். அறிவாற்றலில் அணு ஆற்றலுக்கு நிகரான கன்னிராசிக்காரர்களே, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன் உங்களுக்கு அதிபதியாக இருக்காரு. கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து நவாம்சத்தில் மீனத்தில் அமர்ந்திருக்காரு. 9ஆம் இடத்தில் குரு பகவான். 9ல் குருனா உங்களுக்கு ராஜயோகம்னு அர்த்தம். கன்னியில் கேது, மீனத்தில் ராகு பகவான், சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் சூழ்நிலையாக பொருளாதார சிக்கல்கள் நடக்கும். உடல் நலமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் மேக்கு பிறகு ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதுக்கப்புறம் உங்கள் நிலைமை எல்லாமே தலைகீழாக மாறும். மனம் நிம்மதி பெறும். தொழில் மற்றும் வேலையில் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுங்க. உடல் நலத்தில் மருத்துவ செலவுகள் செய்ய மாதிரி இருக்கும். மாணவ மாணவிகள் நினைவாற்றலில் ரொம்பவே முக்கியமாக வச்சுக்கோங்க. தீவிரமாக கருத்துடன் படிக்கணும். அரசு தேர்வு எழுதுபவர்களும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்க. வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். தொழிலாளி முதலியாக இருந்தால் கடவுளோட சோதனைகள்லேருந்து தப்பிக்க முடியாது. இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். முருகரை வழிபாடு செய்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக அமையும். இந்த 2025 புத்தாண்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். இது போல் மிற்ற ராசிகளுக்கும் ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.